எனக்கு வந்து 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் பண்ணோம். அதில் வந்து ஃபேட்டி லிவர் கிரேடு 2 அப்புறம் மண்ணீரல் லேசாக வீங்கி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர்கிட்ட காமிக்கும்போது இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, எதுவும் கிடையாது, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணி பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு டயட் ஃபாலோ பண்ணேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது 2 நார்மல்னு வர ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க. அதே போல் துதியன்கோட்டை சபையிலேருந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னை விசாரித்து என் ஹெல்த்துக்காண்டி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் விவசாயி, பேங்கில் கடன் வாங்கி என்னால் அடைக்க முடியாத சூழ்நிலை, பணம் வசதி இல்லாமல் என்ன பண்ண யாது பண்ணேன்னு ஆண்டவரை வேண்டி ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு ஆள் உதவி செஞ்சு இந்த 8 லட்ச ரூபா கடத்தையும் அடைச்சாங்க. அப்புறம் எனக்கு வயலும் ஒரு ஆளுக்கு 2,70,000 ஒத்தி வச்சு பயிர் வைக்க கொடுத்துருந்தேன். அதுவும் என்னால் அடைக்க முடியாத சூழ்நிலை. அதுவும் அந்த வயலையும் ஆண்டவர் எனக்கு திருப்பி இந்த வருஷம் அந்த வயலை தந்து எனக்கு நல்ல விவசாயத்தை எனக்கு உண்டு பண்ணி தந்திருக்காரு. ஆண்டவருக்கு கோடி நன்றி. என் பையனுக்கு வீடு கட்டும்போது ஸ்டைல்ஸ் குத்தி புண்ணாயிட்டு, அது சுகர் இருந்ததுனால 3 விரல் எடுத்துட்டாங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். எல்லோரும் ஜெபித்தோம், நாங்கள் பிரதர் எல்லோரும் ஜெபித்தோம். நல்ல சுகமாகி இப்போ வேலைக்கு போகிறோம். என் தங்கச்சிக்கு வந்து வலது கையில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்தது. அது வேறு கட்டியாக இருக்குமோன்னு பயந்துகிட்டே இருந்தாங்க. போன வாரம் ரொம்ப வலி வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது சாதாரண கட்டி என்று சொல்லிட்டாங்க டாக்டர். ஏசப்பா கோடி நன்றி. என் பிள்ளைகளை 6 வருஷமாக ஹாஸ்டலில் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் இங்கே படிக்கிறன்னு கூப்பிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் ரூபா கொடுத்துருந்தாங்க பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு. அது ஒரு கடையை வச்சு எல்லாம் கொரோனா டயத்தில் இதாகிட்டு நஷ்டமாயிட்டு, கர்த்தர் ஒரு டீச்சர் மூலியமாக என் பிள்ளைய காலேஜ் வர படிக்க வைக்க கிருபை செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஆரம்பத்திலேருந்து விக்கிரக வேலை செய்து நிறைய கோயில்கள் கட்டி வழிபட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கோபுர வேலைனால எனக்கு நிறைய வசதிகள் வந்தாலுமே குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் ரொம்ப இழப்புகளை சந்தித்தோம். நாங்கள் திரும்ப ரசிக்கப்பட்டு அதுக்கு அப்புறமா அந்த வேலையெல்லாம் விட்டு நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நான் சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். போன வாரத்தில் என்னுடைய மருமகன் அவங்களும் ரசிக்கப்பட்டு பின்மாற்றமாக போயிட்டாங்க. அந்த பையனுக்கு ஹார்ட்டில் அட்டாக் ஆகி ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கிறதாக எனக்கு மருத்துவமனையிலேருந்து தகவல் வந்துச்சு. நானும் அவங்களுக்காக போய் பார்க்கும்போது பல்ஸ் 7.5 தான் இருந்துச்சு. ஜெபம் நீங்கள் உங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிடுங்க அப்படின்னாங்க. நானும் ஒரு ஓரமாக போய்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த பையனுக்காக ரொம்ப கண்ணீரோடு நான் வேதனையோடு இருந்து நான் ஜெபத்தில் நான் இருந்தேன். மறுநாள் காலையில் விடிய காலம் பார்க்கும்போது என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு நல்ல ஒரு ஜீவனை தந்து இன்றைக்கி ஐசியூலேருந்து வெளியே ஆஞ்சியோன் டெஸ்ட் எடுத்து அவனுக்கு இன்னும் 10 நாளில் அந்த அடப்பை எடுக்கிறதாக டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். நான் துதியன்கோட்டை சர்ச்சில் நான் சாட்சி சொல்கிறேன், இப்போ என் ஒய்ஃபுக்கு நல்லா சுகமாகணும்னு நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். ஏசப்பா என்னோடய ஜெபத்தை கேட்டு ஒரு நல்ல சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர கிருபை செஞ்சுருக்காங்க.